இன்னைக்கு நாம ஹெல்த்தி சமையல்ல வாழைத்தண்டு பொரியலும் ப்ரக்கோலி கூட்டும் செய்ய போறோம். இதுக்கு வாழைத்தண்டை சின்னதா நறுக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு மண் சட்டியில செய்ய போறோம். மண் சட்டி வானல் வச்சு அதுல கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு அதில் நறுக்கி வச்சிருக்க வாழைத்தண்டையும் போட்டு நல்லா கிளறி விடணும். அது வேகிறதுக்காக கிளறி கொடுக்கணும். நல்லா வெந்த அப்புறம் தான் நாம தேங்காய் சேர்க்க முடியும். இதுல வாழைத்தண்டுல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம சேர்க்கிறப்போ நமக்கு செரிமானம் சீரா இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. சிறுநீர கல்லுன்னு சொல்ற அந்த சிறுநீர கற்கள் இயற்கையாக அகற்றுறதுக்கு இது உதவும். உடம்புல உள்ள நச்சுக்களையும் இது நீக்கி கொடுக்கும். விட்டமின் B6 நிறைஞ்சிருக்கு. அப்புறம் பொட்டாசியம், இரும்புச்சத்து இதுவும் இருக்கு. இதெல்லாம் அந்த இரும்புச்சத்து இருக்கிறதுனால பிளட்ல ஹீமோகுளோபின் அளவை இது அதிகரித்து கொடுக்கும். கொலஸ்ட்ராலு, பிளட் ப்ரெஷர் இதையும் கட்டுப்படுத்தி கொடுக்கும். இந்த அசிடிட்டி, இந்த கேஸ் பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் 2 முறையாவது இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த தேங்காய், இந்த வாழைத்தண்டு கூட நல்லா கலந்து அது கூட இந்த மிளகா, வத்தல் இதெல்லாம் அதில் சேர்ந்து கலந்து நல்ல இதானாதான் நமக்கு வாழைத்தண்டு பொரியல் நல்லா சுவையாக கிடைக்கும். அடுத்தது நம்ம ப்ரொக்கோலி கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ப்ரொக்கோலியை நல்ல சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரொக்கோலி புற்றுநோயை விரட்டி அடிக்கிற தன்மை இதுக்கு இருக்குதான். அதனால இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இது சர்க்கரை அளவை நல்ல கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவி பண்ணுமா. அப்புறம் இதில் சத்துக்கள்னு பார்த்தா பொட்டாசியமும் மெக்னீஷியமும் இந்த ப்ரொக்கோலியில் நிறைஞ்சிருக்குது. இது நரம்பு மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். இது புற்றுநோய் செல்கள் வளர்றதையும் பரவதையும் அது தடுப்பதுக்கு திறன்கள் இருக்குது. இதில் இருக்கிற ஆர்கானிக் சல்ஃபர் புற்றுநோய் செல்கள் பரவாம அந்த செல்களை அழிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இதுக்கு நாம வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஏதாவது ஒன்று, கொஞ்சம் பூண்டு பல் இதெல்லாம் போட்டு கிளறி நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா வதக்கணும். இந்த ப்ரொக்கோலி நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது இது எலும்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும். அதுக்கு இது நல்லா தக்காளி வெந்த அப்புறம் ப்ரொக்கோலி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிளறி கொடுத்து அதை வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். இது கொஞ்சம் கெட்டியான காய்கறி, அதனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுக்கணும். அப்போதான் அது சாஃப்டாக வெந்து கிடைக்கும். இந்த ப்ரொக்கோலி மூளையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும். இந்த மூளை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான சிறந்த உணவா அவங்களுக்கு இருக்கும். இது நல்லா வெந்து கிடைச்சதும் நம்ம அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அதை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா கிளறின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை திரும்பவும் வேக விடணும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பச்சை வாசனை போய் நல்ல கூட்டு பதத்துக்கு கொஞ்சம் வத்தி வரும். நல்லா கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ப்ரொக்கோலி கூட்டாக எடுத்து நம்ம சாப்பிட முடியும். இது நிறைய சத்துக்கள் இருக்கிறனால இதை அடிக்கடி செய்து சாப்பிட்றது நல்லது.